நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காடா அவ. டேய் நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்காடா. பிருந்தோ உனக்கு தெரியாத அவ. தொடாதீங்க. நீங்க தான் முழுசா அவளுக்கு மயங்கிட்டீங்கல்ல. இல்ல அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, எதையும் தப்பா யோசிக்காத. இங்க பாரு, எப்பவுமே எனக்கு நீதான் ஓகேவா? இப்ப சொல்லு, அது உனக்கு பிடிக்கலையா? சரி, நான் மொத்தமா அவளை தலை முழுகிட்டு வரேன். ஆனா அதுக்கப்புறம் அவ எதையுமே நம்ப மாட்டா. உனக்கு ஓகேவா? டேய் மாறா, இங்க பாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இவனும் என் பக்கமே வர்றானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா கமுக்கமா இருக்க அப்படியே. உர்ரா பிருந்தா, கோவப்படாதம்மா. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என் வாழ்க்கை எங்க என் கையை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏய் பிருந்தா, இங்க பாரு, என் உயிரே போனாலும் இரு, நீதான் என் பொண்டாட்டி ஓகேவா? அத இங்க யாராலையும் மாத்த முடியாது. ஏய், அவ கிடைக்கிற அவ ஒரு ஃப்ராடுடி. இந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. அப்புறம் எப்படி அவ கூட போவேன் நானு? கொஞ்சமாவது யோசி. இங்க பாரு, அவ கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிருந்தா ப்ளீஸ் பிருந்தா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கொஞ்சம். கார்த்தி, விஜய் இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். அத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கும் அதேதான் வீரா, சந்தேகமா இருக்கு. நானும் என்னென்னலாமோ பேசி அவ வாயா புடுங்கலான்னு பாக்குறேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கா. ஒருவேளை அன்னிக்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளோ? எங்க கண்மணி கிட்டயுமே ஒரு லிமிட் தாண்டி அவ பேச மாட்டேங்கிறா. கண்மணி அவளை நம்புறேன்னு சொன்னாலுமே அவகிட்ட இருந்தே ஒரு படி தள்ளி தான் நிக்கிறா. தெளிவான ஆளுக்கா. அவ்வளோ சீக்கிரமா அவ சீக்ரெட் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்.